புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு யூசர் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, எம்எஸ்ஒய் டெக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, நான் ஷாமி 14 யூஸ் பண்ணுறேன், 1 இயராக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லி தான் வாங்கினேன். லான்ச் ஆகி 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வாங்கினேன். ஃபோன் சூப்பராக இருக்குது. நான் அடிக்கடி ஃபோன் மாற்றுவேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். பட் ஆஃப்டர் அ லாங் டைம் ஷாமி 14 தான் ப்ரோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் நாட் அ கேமர், பட் ஹெவி மல்டிமீடியா கன்சியூமர். டேக் யூஸ் பண்ணி ஐஇஎம்மில் மியூசிக் லிசன் பண்ணுவேன். ப்ளூடூத் எப்போவுமே ஆன் வித் ரெட்மி வாட்ச் மூவ் கனெக்டட். ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ யூஸிங் ஃபார் மோர் தென் 1 இயர். அந்த ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நான் கமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ. அதுவும் நீங்கள் சொல்லி தான் வாங்கினேன், வேறு லெவல். ஓகே, நம்ம ஆக்சுவலாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரும்பாலும் டிடபிள்யூஎஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்தே ப்ராடக்ட் கிடச்சிருமா, ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கோட ப்ளஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்திருப்போம். குட். கம்மிங் டு ஷாமி 14, சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வித் ஹீட்டிங் இஷ்யூ சம்டைம்ஸ். பேட்டரி ஹெல்த் அண்ட் எஸ்ஓடி வியூ பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் ப்ரோ. என்னோட பாதி மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேட்டரி ஆங்ஸைட்டி குறைஞ்சிருச்சு அதை பார்க்க முடியாதனால. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு தான், அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தேவைன்னா என்ன பண்ணலான்னா, காலங்காத்தால் வந்து 100%லேருந்து வெளில எடுக்கிறோன்னு வைங்களேன், அதை ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 100லேருந்து 20 வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இல்லாட்டி ஒரு ஃபுல் டே ஆகுது அப்படின்னா டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போயிட்டு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஷாமி ஃபோன்ஸில், அது ஹைப்பர் ஓஎஸில். ஓகே, ஸோ என்னோட யூஸுக்கு அப்ராக்சிமேட்டாக 6 to 7 hours எஸ்ஓடி வருது ப்ரோ. சார்ஜிங் லிமிட் எல்லாம் இல்லை ப்ரோ. டெய்லி 3 to 4 times டாப் அப் பண்ணுவேன். கொஞ்ச நாள் கழித்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் ப்ரோ. டிஸ்பிளே சூப்பர் குவாலிட்டி, கலர் ரீப்ரொடக்ஷன் இஸ் அல்டிமேட்டு, பட் கொஞ்சம் டல்லாக இருக்குது ப்ரோ டிஸ்பிளே மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. கேமரா ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபார் பையிங் திஸ் ஃபோன். கொஞ்சம் ஸ்டெடி ஹேண்ட்ஸ் இருந்தால் போதும் ப்ரோ, சூப்பர் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம். பட் எனக்கு இன்னும் ஐஃபோன் ஆர் ஓப்போ ஃபோன் மாதிரி கிறிஸ்பான டீட்டெயில்ஸ் பிடிக்கும். இதில் அந்த கிறிஸ்பினஸ் மிஸ்ஸிங். ஏன்னா இவங்க அவ்வளோ ஷார்ப் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அதுதான் இவங்களுக்கு அந்த 15 Ultra எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும், கொஞ்சம் இந்த டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற மாதிரி அவங்க மிமிக் பண்ணியிருப்பாங்க. பட் பெரும்பாலும் மற்றவங்க என்னென்னா சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நல்லாவே வந்து ஷார்ப் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கேமரா ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்டு பையிங் திஸ் ஃபோன். ஓகே ரைட்டு. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோன்ஸில் இது ரொம்ப நல்ல கேமரா ப்ரோ. வீடியோ ரெக்கார்டிங் இஸ் ஆல்சோ குட், ஆனால் கிரேட் இல்லை. கம்மிங் டு மல்டிமீடியா, ஸ்பீக்கர்ஸ் ஆர் கிரேட் ப்ரோ. ப்ளூடூத் ஆடியோ இஸ் எக்ஸலண்ட். டேக் யூஸ் பண்ணால் ஆடியோ குவாலிட்டி ஆல்சோ எக்ஸலண்ட். ஒன்லி ப்ராப்ளம் ஸ்டாக் இக்யூ டாக் ஷிட்டு. ஸோ ஐ எம் யூஸிங் வேவ்லெட். ஓகே ப்ரோ. ஷாமி 15 கம்பேர் பண்ணால் ஷாமி 14 ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது ப்ரோ. உண்மைதான். ஷாமி 15ஓட 14 வந்து கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ஹெஃப்ட் ஆஸ்பெக்ட்லேயும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். அந்த கம்ஃபர்ட் ஆஸ்பெக்ட்லேயும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். அதை பிடிக்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு ஜென்டில் சேஞ்ச் தான். அந்த சேஞ்ச் வந்து கையில் எடுக்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஸோ கூகுள் டைலர் ஆரம்பத்தில் செட் ஆகலை ப்ரோ, இப்போ நல்லா செட் ஆகிருச்சு. ஓவரால் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. நெக்ஸ்ட்டு எந்த ஃபோன் மாற்றலாம்னு ஐடியாவே வரமாட்டேங்குது. இதுவே ஃபுல்லி கம்ப்ளீட் ஃபோனாக ஃபீல் ஆகுது. எனக்கு USB 3.2 ரொம்ப முக்கியம், அதுவும் இருக்குது இதில். கவுண்டமணி சொல்கிற மாதிரி ஐயோ இப்போ நான் எதையாச்சும் வாங்கியே ஆகணுமே தோணுது. ஆனால் எதுவுமே செட் ஆகலை ப்ரோ. ஷாமி 14 Ultra விவோ X200 Pro தான் ஐடியா பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இந்த ஃபோனில் 512 GB வேறு இருக்கா, அதுவும் மற்ற ஃபோன்ஸில் ரொம்ப ரேட் அதிகமாக கரெக்டு, ரொம்ப ரேட் அதிகமாக போட்டால் தான் நம்ம மற்ற ஃபோனில் வந்து 512 GB வாங்க முடியுது. பட் பெரும்பாலும் வந்து சைனீஸ் எல்லாருமே வந்து இந்த ப்ரோ சீரிஸ் இப்படிலாம் கொண்டு வரும்போது 512 கொடுப்பாங்க. பட் ஷாமி தான் வந்து அந்த நம்பர் சீரீஸ்லேயே ஒரு 512 கொடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ் தான். நான் இந்த ஃபோனை 40Kக்கு வாங்கினேன், 1 week யூஸ்டு. இப்போ 40Kக்கு ஃபோன் கொடுங்கடான்னு செகண்ட்ஸ் மார்க்கெட் போனால் ரெனோ 14 தரானுங்க. நீயே வச்சுக்கன்னு வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் ஃபோன் மாற்றிடுவேன் ப்ரோ, அப்டேட் பண்ணுறேன். ஐ எம் அ லாங் டைம் ஃபாலோவர் ப்ரோ. இது நியூ ஐடி. கீப் அப் த குட் ஒர்க்கு. அடிக்கடி கௌதம் ப்ரோன் காமேஷ் ப்ரோவோட வீடியோ பண்ணுங்கள், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. காமேஷ் ப்ரோட்டையும் சொல்கிறேன், அவர் ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அதனால தான் அவரை வந்து பிடிக்க முடியறதில்ல. ஸோ மொத்தம் ஷாமி 14 நிஜமாவேங்க. நான் இதை தாண்டி ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன். இது வந்து ஷாமி 15 அண்ட் ஷாமி 15ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸ் மேக்ரோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சின்ன எட்ஜு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு 14 நான் எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது வந்து ஜேடு க்ரீனு அல்ட்டியாக இருந்தது. டிவைஸில் வந்து என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபாக் இஷ்யூ வந்துச்சு.
ஸோ அது மட்டும் தான் வந்து 14ல் நான் வந்து டவுன் சைடாக பார்த்தேனே தவிர மற்றபடி வேறு எங்கேயுமே. ஆனால் நான் யூஸ் பண்ணுற டிவைஸில் எனக்கு அந்த மாதிரி ஃபாக் வந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் அதையும் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன், நம்ம சேனல்லே சொல்லியிருப்பேன். பட் வருதுன்னு சொல்கிறாங்கிறதையும் நான் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருக்குமே வருமானா அது டவுட் தான். நம்ம காமேஷ் ப்ரோவோட சேர்ந்து அதுக்கு ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். ஏசி வெண்ட்டுக்குள்ளலாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தார் நம்மளால, அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஃபாக் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணார். கடைசியில் ரீஃபண்டே வாங்கிட்டார். ஸோ அந்தளவுக்கு போயிட்டு இருந்தது. ரைட்டு. ஆனால் பார்ப்போம், 15 கம்பேர் பண்ணும்போது இப்போ 17 எப்படி இருக்குன்னா 15 தான். ஆனால் 14 ப்ரோ இருக்கு இல்லையா, ரெட்மி 14 ப்ரோ, அதோட டிசைன் வந்து உங்களுக்கு 17ல் இருக்குது. அதாவது கேமரா வந்து இதில் நார்மலாக இருக்கும், அப்படி ஃப்ளாட்டாக காமனாக ஒரே பிளேட் ஆஃப் கிளாஸாக இருக்கும். அதில் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக தனியாக தெரியும். அண்ட் 7000 mAh பேட்டரி வேறு குட்டி ஃபோனில். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். பார்ப்போம் நம்ம ஊருக்கு என்ன ப்ரைஸில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த தடவை இதே ப்ரைஸ் ரீட்டைன் பண்ணாங்கன்னா மறுபடியும் அது வந்து நல்லா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகும். 14 விட 15 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேல் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. அதனால தான் 15 சீரிஸ்க்கு பெருசாக ப்ரைஸ் கட்டும் ஆகலை. ப்ளஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக 15 சீரிஸை விற்கணும்னு முயற்சி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. நீங்கள் ஏதாவது பயங்கரமாக பார்த்தீங்க? ஏன்னா இப்போ ஆப்பிள்லாம் என்ன தான் வந்து ரெனோன் பிராண்டு, பயங்கரமான ப்ரீமியம் பிராண்டு அப்படின்னு நம்ம சொன்னாலும் எங்கே போய் பார்த்தாலுமேங்க, டெல்லியாக இருக்கட்டும் இல்லாட்டி எந்த ஒரு சிட்டி மெட்ரோ சிட்டி போனாலும் சரி, அங்கே ஐடி காரிடர் பக்கம் போனீங்கனாலே அவங்களோட பேனர் இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு ஏர்போர்ட்லேயும் பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்க்கலாம், ஐடி காரிடர் ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆப்பிளோட பேனர்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் சாம்சங் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ சமீப காலங்களில் ஒரு சில சிட்டிஸில் வந்து நான் கூகுளோடதையும் பார்க்க முடியுது, பிக்சலோடதையும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே வந்து இவங்க புஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு எப்பயாவது பண்ணுறாங்க. கிண்டி பக்கத்தில் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, 15 அல்ட்ராக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயாவது வைக்கிறாங்க. பட் மற்றபடி வந்து எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி ஷாமியோட ப்ராடக்ட்ஸு, ஷாமியோட போர்ட்ஃபோலியோ வந்து ஷோகேஸ் ஆகுது அப்படின்னா இந்தியாவில் அந்தளவுக்கு ஆகிற மாதிரி தெரில. ரைட்டு. அடுத்து சூர்யா ஷான் அப்படிங்கிற நண்பர் வந்து மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ ரிவ்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. எட்ஜ் 60 ப்ரோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அடிக்கடி கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறோம், இருந்தாலும் திரும்பியும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். 8350 பவர்டு மோட்டோரோலா ஃபோனு, ஒரு ப்ரோ சீரீஸு. அதே சமயம் கேமரா வந்து ஆல்ரெடி எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை நான் இப்போ சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தது வரைக்கும் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தால் அதில் ஒரு 6 ஃபோட்டோ நிஜமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் 8350 யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனையாகவும் இல்லை, பிரச்சனையாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, திடீர்னு பார்த்தா லேகிங் இஷ்யூ இருக்குது. அண்ட் கேமரா ஆப்பிள் லேக் ஆகும் நமக்கு தெரியும். ஹலோ யூஐயில் அது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரி, இப்போ நம்ம நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். த இனிஷியல் இம்ப்ரெஷன் அண்ட் 1 month யூசேஜ் ரிவ்யூ. த டிஸ்பிளே இஸ் so far good than the S21 FE and looks good while using in hand. I know there is a reflection issue and need to take care of the breakable curved display. I am not fan of curved display, but I have to use இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. Because my budget is only 25K, but after 2 weeks I am used to it. It was good while watching movies and other media content. Colors are impressively good. Dimming is okay. ஸோ அப்போ லோ லைட்லேயும் உங்களால் வந்து நிம்மதியாக யூஸ் பண்ண முடியுது. I used S21 FE for more than 2.5 years. I have to admit that it was best one and I have no complaints except 2. என்னன்னா, 1 பேட்டரி ட்ரெயின் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஹீட்டிங் இஷ்யூ. இந்த ரெண்டுமே தான் S21 FEல எனக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடி வாஸ் குட் வைல் இட் வாஸ் டூ குட் டு ஹோல்ட் இன் ஹேண்ட் அண்ட் ஐ நெவர் யூஸ் லெதர் ஃபினிஷ் அண்ட் இட் வாஸ் குட் ஐ ரியலி டு சே. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த லெதர், அந்த வேகன் லெதரை வந்து கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு சில இது வந்து இந்த டெக்ஸ்சரே நல்லாயிருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு போல். ஒன் திங் ஐ நோட்டிஸ் நாட் குட் இஸ் த சைடு ஃப்ரேம். சீப் பிளாஸ்டிக், பட் ஈவன் தோ ஐ டிட் நாட் ஃபீல் இட் வாஸ் அ பிளாஸ்டிக், பட் சம்டைம்ஸ் ஐ டூ. ஆனால் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தெரியாது ப்ரோ. ஸோ அப்படி தான் நம்ம வந்து மனசு தெரியணும். ஸ்பீக்கர் வாஸ் குட் பட் நாட் குட் கம்பேர்ட் டு S21 FE. ஐ மீன் 180. S21 FE வந்து 100 கொடுப்பீங்க, இதுக்கு 80 கொடுப்பீங்களா? While using TWS, the sound quality is good compared to S21 FE. Mine is a Redmi Buds 5C. Call quality also same as S21 FE. As some place I don't hear that much of voice. Notice 3 to 4 times. Otherwise good, but a bit loud compared to S21 FE. S21 FE ஓட இப்போ கொஞ்சம் லவுடாகவும் இருக்குது. அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. Wi-Fi was good, network really good using Airtel SIM. While using hotspot a bit warmness வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். பேக் சைடில் ஒரு 20 to 30 minutes யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. I have to mention I used Pixel 6a. S21 FEக்கு முன்னாடி Pixel 6a யூஸ் பண்ணேன். அதில் ஹாப்டிக்ஸ் வந்து அது டூ குட். பிஃபோர் தென் ஐ யூஸ் டு Poco X2, ஸோ ஐ டோன்ட் நோ மச் அபவுட் த ஹாப்டிக்ஸ். ஆஃப்டர் ஐ பர்ச்சேஸ் தி 6a, ஐ ரியலி ஃபீல் சம்திங் நியூ அண்ட் ஃபீல் குட் இன் மை ஹேண்ட். தட் வாஸ் 6a's haptic. S21 FE not that strong haptics. Motorola has really nailed good quality haptics that I was to convincing myself. ஸோ அப்போ பிக்சல் யூஸ் பண்ணும்போது அந்த ஹாப்டிக்ஸை ஃபீல் பண்ணதுக்கப்புறமா S21 FEக்கு வரும்போது எனக்கு அந்த ஹாப்டிக்ஸ் அந்தளவுக்கு டீப்பாக இல்லைனாலும் இப்போ திரும்ப மோட்டோரோலாக்கு வரும்போது கொஞ்சம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. Battery life is so far good than S21 FE because I only had 4.5 to 5.5 hours தான். எதுக்குன்னா மாடரேட் யூசேஜில். ஆல்வேஸ் கேரி சார்ஜர் வித் மீ. தேர்ட் பார்ட்டி சார்ஜர் ஒன்லி யூஸ்டு. நேம் ஸ்டஃப்கூல் PD GAN சார்ஜர். I always use almost 11 to 12 hours of SOT, so
லைக் 3 to 4 times நான் சார்ஜ் பண்ணுவேன் S21 FE. After using Moto, I only charge 1 time per day, 12 hours of SOT, and I still remains 30% to 35%. அண்ட் 40 to 50 minutes தான் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. அந்த 6000 mAh சிலிக்கா கார்பைட் செமையாக இருக்குது, வெல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. 12 மணி நேரம் SOT, இதில் வேறு 30% 35% பாக்கி இருக்குங்கிறீங்க. Camera is really good for the price. I am comparing only with S21 FE. 50 MP camera to fare better than 12 MP shooter. Not fan of ultra wide angle camera, but really works here because 50 MP camera. But as usual, all camera 12.5 megapixel தான் எடுக்கும். But ultra wide angle is a bit better than main camera in low light. I don't know why, even though it was a small sensor compared to the main sensor. 10 MP 3x telephoto works good, far better than the 8 MP in S21 FE. Colors are even better than S21 FE. I am a portrait lover, always use 3x camera to take good portraits. But here I did not know that the Moto did not use 3x cam for portrait mode. It was actually digitally zoomed image of the main sensor. But even though it was only digital zoom, it's far good than the main sensor pictures. I don't know why these type of variants in the camera segment. Video quality not so good. Actually, my 2.5-year-old S21 FE shoots better video. 4K 60 FPS, slow motion, has only 240 FPS, not that good. Front selfie is good compared to S21 FE and takes good photo around all camera. That's convincing. ஸோ அப்போ ஆக மொத்தம் கேமராவில் இவர் எப்படி சொல்ல வராரு அப்படின்னா, S21 FEயோட எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஓரளவுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. பிரைமரி சென்சாரோட அல்ட்ரா வைடில் எனக்கு வந்து லோ லைட்டில் இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது ஆச்சரியமான ஒரு டேட்டாவையும் கொடுத்துருக்காரு. அவரே வந்து அதான் சொல்கிறாரு, எனக்கு புரியவே இல்லை, அல்ட்ரா வைட் எப்பயுமே குட்டி சென்சார், அப்படி இருந்தாலும் என்னால் வந்து பெட்டரான ஃபோட்டோஸை வந்து அல்ட்ரா வைட் வழியாக எடுக்க முடிஞ்சது மோட்டோரோலா ஃபோனில், அதுவே எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு இருக்காரு. அடுத்து என்னன்னா, வீடியோகிராஃபி அப்படின்னு வரும்போது மட்டும்தான் சாம்சங் செமையாக ஸ்கோர் பண்ணிச்சு. ஸோ மற்ற எல்லா ஏரியாலையுமே ஓரளவுக்கு வந்து மோட்டோரோலா நல்லாவே கேட்சப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பெரிய அளவில் ப்ராப்ளமாக இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. Software has some issues. When I purchased first the place, there is no bloatware. But after Android 16 update, I have plenty of unwanted applications installed. Thank God I can able to uninstall them. Notice some bugs in software. Otherwise, it is a clean. But I missed One UI. One UI அளவுக்கு இது இல்லை, ஹலோ UI இல்லையா? But I am used to it. யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பழகிருச்சு. After all, I need all-round mobile under 25K. I can't think any of the mobile except the Moto in this price range. Now I am happy with it and there is no issue as other people say. Maybe my handset does not have any issue. I had a few mobiles in my mind big billion launch la. Vivo T4 Pro, Nothing 3A Pro, Nord 5, iQOO Neo 10R, Redmi Note 14 Pro Plus, Realme 14 Pro Plus இதெல்லாமே மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் நான் வாங்கினது வந்து மோட்டோரோலா Edge 60 Pro அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து Edge 60 Pro பற்றி இப்போ இவரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ யாராவது மோட்டோரோலா வாங்கலாம்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கும். எனக்கு என்னென்னா, Nothing 3A Pro கொஞ்சம் சேஃப் பெட்டு இந்த லிஸ்ட்டில். அதே மாதிரி Nord 5 வந்து இன்னொரு 6 மாதம் கழிச்சு இந்த 25K அந்த மாதிரியான ப்ரைஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Neo 10R ஆல்ரெடி 25K கீழே தான் இருக்குது. பட் கேமராவில் ரொம்பவே வந்து வெர்சடைல்னு சொல்ல முடியாது. அண்ட் Redmi Note 14 Pro Plus எப்படின்னா, கேமராவில் வேறு லெவலு. பட் வந்து ஓவரால் டிவைஸ்னு பார்க்கும்போது திடீர்னு கொஞ்சம் கோலர் பண்ணுது. என்னதான் அதில் வந்து 7th Gen 3 இருந்தாலும் கூட திடீர்னு கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனை நான் சொல்ல வரல. பட் ஓரளவுக்கு மேபி இதுக்கப்புறம் வந்து HyperOS 3 வந்ததுக்கப்புறமா 14 Pro Plus நல்லா வச்சுன்னு வைங்களேன், ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு இந்த டீல்ஸ்லாம் 25Kலாம் வந்துச்சு. ஏன்னா இந்த 14 Pro Plusல என்னன்னா, ஃப்ரண்ட் கேமராவோட ரியர் கேமராஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து Realme 14 Pro Plus, அதுவும் ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தாங்க. நாங்கள் Realme 14 Pro Plus வந்து Nothing 3A Pro கூட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவே போட்டுருப்போம். நீங்கள் வேணால் செக் கூட பண்ணி பார்க்கலாம். அதில் Realme வந்து சும்மா அடிச்சு ஃபைட்டர்ஸ் எல்லாம் பறக்க விட்ற அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். 3A Pro வந்து கேமரா ரொம்பவே லாகிங் பிகெண்டாக இருக்கும். இத்தனைக்கும் நம்ம வந்து Realme கலாச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட Realme செமையாக ஸ்கோர் பண்ணானா பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட காலங்களுங்க அது. ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் ஒரு Xiaomi 14 வாங்கின ஒரு நண்பர் அவரோட கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாரு. அதே சமயம் மோட்டோரோலாவில் நானும் ஒரு டிவைஸ் வாங்கியிருக்கேன், Edge 60 Pro. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி தான் இருக்குது. அதுவும் நான் S21 FE யூஸரு, அதுக்கு முன்னாடி நான் Pixel 6a யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் முன் வச்சிருக்காரு. ஸோ ரைட்டுங்க, நீங்கள் யாராவது இப்போ மோட்டோரோலா ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது, அதுவும் முக்கியமாக இந்த Edge 60 Pro யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதில் என்னன்னா, இந்த 8350 மேலே மட்டும்தாங்க ஓரளவுக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ யூஸ் பண்ணி பழகிட்டு இல்லை இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம கன்வின்ஸ், சில சமயங்கள் அப்படி தானே இருக்கும். ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நல்லா பிடிச்சிருக்கிற விஷயத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நல்ல விஷயம் இருக்கும். அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சரி பரவாயில்ல, அது நம்ம பிடிச்சது இருக்குல்ல, அதனால இதை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் எல்லாமே பிரச்சனையாக இருந்து ஏதோ 2 விஷயம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இத்தனை கேள்விகள் கேட்கறது. ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம், பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா.
அடுத்தவன் பேச்ச கேட்காத, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.